சீப்பு வச்சாலே கையோட முடி வந்து கொத்து கொத்தா கொட்டுது. கொட்டின இடத்துல திரும்ப முடி வளரவே மாட்டேங்குது. முடியோட அடர்த்தி வந்து கம்மியாயிட்டே இருக்கு. முடி பாதியிலே உடையுது. இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலா அலைஞ்சிட்டேன். மெடிக்கேஷன் நிறைய வந்து எடுத்திருக்கேன். இத்தனாயிரம் செலவு பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோலாம் செலவு பண்ணணும், ஹாஸ்பிட்டல் போகணும், மெடிக்கேஷன் எடுத்துக்கணும், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், சித்திக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளான ஹோம் ரெமடிஸ் கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி தான் நிறைய வீடியோ போடுறீங்க, ஆனால் ரிசல்ட்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற ரொட்டீன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் உங்களோட பிரச்சனை நான் என்னன்னு சொல்கிறேனோ அதுக்கான ரெமடிஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் க்ரோத் ஆகணும், முடியே இல்லை சில இடத்துல, அந்த இடத்துல முடி புதுசாக ரீக்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ரெமடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்க சிம்பிள் கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். உங்களோட மணியும் சேவ் ஆகும், அதே சமயம் நேச்சுரலாக உங்களோட ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகும், ஸ்கின் அண்ட் ஹேரும் சூப்பராக இருக்கும். இப்போ என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் இப்போ என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ஸ்ருதி. நேச்சுரல் ரெமடிஸ் அண்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் நம்பவே தேவையில்லை. ஒரு ரெமடியில் இருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்ஸை பற்றி கூகுள் இருக்குது, போய் ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்குது, ரிசர்ச் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில இன்க்ரீடியன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காகவே ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ரெமடி எதுவுமே ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். இது நான் என்னோட நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், பிகாஸ் நீங்கள் இந்த ரெமடி ட்ரை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் வரலன்னு வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த்னா என்னப்பா பண்ணுறது ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிப் நம்பர் 1, ரோட் சைட் ஃபுட்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, ஹோட்டல் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஹெல்த்தியாக வீட்டிலே செய்கிற டிஃபன், மதிய சாப்பாடு எல்லாமே வந்து சாப்பிடுங்க. முதல்ல இதை வந்து ஃபாலோ பண்ண வந்து கற்றுப்போம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு. இப்போ நம்மளோட ஃபுட் கல்ச்சரே வந்து மாறி போய் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அது வந்து டயட் ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக எடுத்துக்கிற கெட்ட சாப்பாடு இல்லை வெளி சாப்பாடு எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரொட்டீனை நீங்கள் வந்து மாற்றிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஜஸ்ட் ஒரு 2 monthsலேயே உங்களோட ஸ்கின்ல, ஹேரில் நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் செம்ம விசிபிளான ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிடுங்க. ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா வீட்டிலே ஜூஸ் போட்டு குடிங்க. கடையில் ஜூஸ் விற்கிறது வந்து வாங்காதீங்க. பிகாஸ் நீங்கள் கடையில் ஜூஸ் இப்போ வந்து ஒரு சாத்துக்குடி ஜூஸோ ஒரு மாதுளம்பழம் ஜூஸோ கடையில் போய் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க அதில் இனிப்புக்கு வெள்ளை சக்கரை வந்து ஆட் பண்ணுவாங்க. வெள்ளை சக்கரை உங்களோட உடம்புக்கு நல்லதே கிடையாது. அது உங்கள் உடம்புல இருக்க சத்து போகிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுமே தவிர அதனால எந்த நியூட்ரியன்ட்டும் கிடைக்காது. நீங்கள் வெள்ளை சக்கரை போட்டு ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஜூஸ் குடிக்காமே இருக்கலாம், அந்தளவுக்கு அது வந்து நல்லது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நார்மல் லோக்கல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிடுங்க. இல்லை டைம் கிடைக்கல ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா வீட்டிலே ஜூஸ் போட்டு குடிங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை கடையில் ஜூஸ் போடுறீங்கன்னா சக்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு போட சொல்லி குடிங்க. இன்னொன்று கரும்பு ஜூஸ் எடுத்துக்கோங்க, இளநீ எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் ஒரு 50 ரூபா, சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு இளநீ 50 ரூபா தான், கரும்பு ஜூஸ் 20 ரூபா தான் விற்க போகுது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ ஃப்ரூட்ஸ் ஓகே. வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டில் சாதம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காய் இன்னைக்கு சாப்பிட்றீங்களோ அதுவும் கூட 1 கப் அளவுக்கு வந்து நிறையவே எடுத்துக்கோங்க. பிகாஸ் வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் எவ்ரிடே ரொட்டீனில் நீங்கள் மெனக்கட்டு இதெல்லாம் செய்யணும்னு இல்லை, எவ்ரிடே ரொட்டீனில் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக கீரை, உங்களோட லோக்கலில் என்னென்ன கீரை அவைலபிளாக இருக்கோ வாரத்தில் 2 இல்லை 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் இருக்கவங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே. பட் வெளியில் வேலைக்கு போகிறேன், எனக்கு பிஸியான ஷெட்யூல் இருக்குது, இந்த மாதிரிலாம் எனக்கு சமைச்சு சாப்பிட டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலனாலும் ரோட் சைட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிடலனாலும் அதை அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் வந்து இருக்கேன், என்னால் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்காக 2 ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிஸி ஷெட்யூலில் இருக்கவங்க நீங்கள் நம்ம கிளாசிஃபைடரோட ஏபிசி நியூட்ரிமிக்ஸ் இல்லைனா மொரிங்கா நியூட்ரிமிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் ஏன் நம்மளோட பிராண்ட்லேருந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எப்படி மேக் பண்ணுறோங்கிறது எனக்கு தெரியும். ஆர்கானிக்காக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும், கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. இன்னொன்று இதில் உங்களோட உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி பிஸியான ஷெட்யூலில் இருக்கவங்க கரெக்டாக ப்ராப்பரான ஃபுட் இன்டேக் எடுக்க முடியலன்னா இந்த 2 நியூட்ரிமிக்ஸுமே எடுத்துக்கலாம், இல்லை 2த்துல ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நியூட்ரிமிக்ஸ். இதில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் நார்மலாக நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிறது தான், பட் கரெக்டான அளவில் வந்து எடுத்துக்க மாட்டோம், குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இது நீங்கள் நியூட்ரிமிக்ஸ் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச ப்ராடக்ட் நம்ம கிளாசிஃபைடரில் மோஸ்ட் செல்லிங் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்னு சொல்லலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ புதுசாக லான்ச் பண்ண முருங்கா நியூட்ரிமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை தாங்க மெயினான இன்க்ரீடியன்ட்டு. முருங்கை இலை நம்ம கீரையாக வந்து செஞ்சு சாப்பிடுவோம். பட் இப்போ இருக்க மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் முருங்கை மரமும் கிடைக்க மாட்டேங்குது, செஞ்சு சாப்பிட்டா நமக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது, இன்னொன்று ப்ராப்பராக ரெகுலராக வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் முருங்கை இலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து, வைட்டமின் சத்து, மினரல் சத்து, அயன், ஜிங்க், மெக்னீஷியம், பொட்டாசியம்னு எல்லா சத்துமே இருக்குது. இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓவரால் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே ஒரு நாளைக்கு தேவையானதை வந்து கொடுக்க போது. நீங்கள் இது ஒரு டைமும் எடுத்துக்கலாம், 2 டைமும் எடுத்துக்கலாம். சேம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இதில் நம்ம வெறும் முருங்கையில மட்டும் இல்லாமல் கூட பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ்ன்னு சொல்லி நட்ஸ் வெரைட்டிஸ் அண்ட் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கீரை இருக்குது, முருங்கையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த 2 நியூட்ரிமிக்ஸில் ஏதாவது ஒன்று கூட ட்ரை பண்ணலாம், இல்லை 2ம் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கீங்க, உங்கள் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ இல்லை செம்பருத்தி இலை, இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ மற்றும் இலை வந்து பார்த்திங்கன்னா வளராத முடியை கூட உங்களுக்கு வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வருஷ கணக்காக எனக்கு முடி வந்து ஒரே லென்த்தில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 செம்பருத்தி இலை அண்ட் செம்பருத்தி பூ வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 செம்பருத்தி பூ பறிச்சுக்கிறேன், ஒரு 3 to 4 செம்பருத்தி இலை வந்து பறிச்சுக்கிறேன். பட் உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இலை மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பூவில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவல் சத்து செம்பருத்தி இலையிலையும் இருக்குது. உங்களுக்கு டேண்ட்ரஃப், பேன், ஈர், பொடுகு எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் புதினா இலை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4 to 5 புதினா லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவில் நேச்சுரலாகவே சாலிசிலிக் ஆசிட் வந்து இருக்குது. இது உங்கள் ஸ்கேல்பில் இருக்க ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், ஸ்கேல்ப் இன்ஃப்ளமேஷன், டேண்ட்ரஃப், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் புதினா கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் வேப்ப இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். இல்லை ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா வேப்ப இலை ப்ளஸ் புதினா ரெண்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் புதினா மின்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த கூலிங் சென்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல்பில் ஹேர் ரீக்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிகாஸ் இது யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ புதினா லீவ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த அளவுக்கு சீரம் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு புதினா லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறித்து வச்ச செம்பருத்தி லீவ்ஸ் அண்ட் செம்பருத்தி பூவில் வந்து அந்த காம்பு வந்து எடுத்துருங்க. அண்ட் அந்த போலன் இருக்கும் இல்லையா அந்த ஏரியாவையும் வந்து எடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவியர் ஹேர் ஃபால் இருக்குது, டாண்ட்ரஃப் இருக்குன்னா அது சரி பண்ணுறதுக்கும் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி நீங்கள் சீவியும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அண்ட் இது கூட லாஸ்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி லீவ்ஸ் காஞ்சதாக இருந்தாலும் ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஹேர் ரீக்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி காமிச்சிருக்க இன்க்ரீடியண்ட்டில் எல்லாமே கிடச்சிதுன்னா எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் 3 கூட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ, அப்படி இல்லை செம்பருத்தி இலை, இல்லை ரெண்டுமே கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க. வேப்ப இலை, அப்படி இல்லைனா புதினா, இல்லை ரெண்டுமே இருக்குனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த தண்ணி நல்லா ஒரு 5 to 10 minutes பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டும்னு விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம ரோஸ்மெரி அண்ட் செம்பருத்தி பூ போட்டதுனால இந்த மாதிரி டார்க் ரெட் கலரில் சீரம் வந்து ரெடி ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகலாம். இந்த சீரம் கலர் எப்படி சேஞ்ச் ஆகலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஸோ என்னோட இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகும். பட் ரிசல்ட்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெய்லி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி இந்த ஸ்கேல்ப் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல்பில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து உங்களோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நார்மல் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை கூட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிஃபோர் ஹேர் வாஷும் நீங்கள் இது வந்து டெம்பரேச்சரில் 4 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 week வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன ஹேர் கேர் டவுட்ஸ் வந்து இருக்குது, இல்லை எந்த ப்ராப்ளம்க்கு வந்து ரெமெடிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஹெல்த்துக்கு, பாடிக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆர்கானிக்காக நேச்சுரலான ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கிளாசிக்கோட ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்படி இல்லைனா நம்மளோட வெப்சைட்டில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போய் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.